நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே நேற்றைய தினம் ஒரு கருப்பு தினம். காரணம் என்னவென்றால், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாண்புமிகு செல்வப்பெருந்தகை அவர்களை பல கட்சிக்கு சென்று கிழிஞ்ச சட்டையை போட்ட பிச்சைக்காரனை போல கொள்கை இல்லாமல் நடப்பதாக கூறினார். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், செல்வப்பெருந்தகை உங்களைப் போல தவழ்ந்து வந்து காலிலே விழுந்து அதன் மூலமாக பதவி பெற்றவர் அல்ல. தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் போராளியாக நின்று களத்திலே நின்று பதவிக்கு வந்தவர். அவரை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரு நாளும் அநாகரிக அரசியலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு என்னவெல்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை இழைத்து இந்த உலகமே தெரியும். இந்த மாதிரி ஒரு யாராலையும் அது மாதிரி ஒரு மண்டி போட்டு காலில் விழுவுருவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பல்லி நடக்கிற மாதிரி நடந்து போய் காலில் விழுந்து அந்த அம்மாவை ஒரு கேஸில் ஜெயிலில் போடுறாங்க. ஒரு நாள் கூட சென்று பார்க்கவில்லை. அவ்வளவு பெரிய யோகிய ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.